ஸோ வணக்கம் மக்களே. ஸோ நம்மளாம் அவரை பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் ப்ரமோ வந்திருக்கு. இந்த ப்ரமோவில் நம்ம எதிர்பார்த்த கண்டென்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. எதிர்பார்க்காத சில பல விஷயங்கள் தான் இருக்குது. அதுதான் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்ன மாதிரி எதிரே பார்க்காத ஒரு கண்டென்ட்டை எதிர்க்க தூக்கி வச்சா எப்படி பார்க்க முடியும்? எனக்கு ஒன்றுமே புரியலையே. எனக்கு என்னமோ இந்த பிக் பாஸ் டீம் வந்து சீசன் 9 சீசன் 3 மாதிரி கொண்டு போகணும்னு ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சீசன் 3 பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபன்னாக இருக்கும், சண்டைகள் இருந்துச்சு, எல்லாமே இருந்த ஒரு சீசன். ஸோ அதே மாதிரி கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க போல. பட் அது அப்படி நடக்குமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா அங்கே இருந்தவங்கலாம் ஒரிஜினலாக காமெடி பண்ணாங்க, இங்கே இருந்தவங்களா ஒரிஜினலாக காமெடி பண்ணுறாங்களான்னு கேட்டால் இல்லை. சத்த காட்டாமல் இருறா ஜோரோ. ஆல்ரெடி இங்கே கண்டென்ட் இல்லாமல் நான் தவிச்சிட்டு இருக்கேன், இவன் வேற குறுக்க வரான் ஃப்ரெண்ட்ஸ். மனவருத்தமாக இருக்குது. சரி ஓகே, முதல் ப்ரமோவில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. அதுதான் ஒரு ப்ரமோவாக இருக்குது. நேத்தாச்சும் அந்த மார்னிங் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. வீட்டுக்குள்ள உள்ளவங்களுக்குள்ள ஒரு சண்டை வர்ற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியாக இருந்துச்சு. பட் இன்னைக்கு மார்னிங் ஆக்டிவிட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா தர்பூசணி அகாடமி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமாம், தர்பூசணி அகாடமி. உண்மையாகவே நீங்கள்லாம் எப்படிப்பா நினச்சிட்டு இருக்கீங்க? அவர் வந்து ஒரு நடிப்பு அரக்கன் தான் நீங்களாம் நினச்சிட்டு இருக்கீங்களா? எப்படி தர்பூசணி அகாடமின்னு வச்சு அவர்கிட்ட போய் எல்லாரும் நடிப்பு கற்றுக்கிட்டா அது ஒரு மாதிரி இருக்குமா? இல்லை அது ஃபன்னாகவும் வரும்னு நினைக்கிங்களா? அது எப்படிங்க ஃபன்னாக வரும்? அவர் பண்ணுறதே எங்களுக்கு ஃபன்னாக இல்லையா? அவர் அடுத்த ஆளுக்கு சொல்லி கொடுத்து அதுவாக ஃபன்னாக போகுது. ஐயோ முடியாது நண்பர்களே, முடியாது. ரொம்ப சங்கடம் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன், பிக் பாஸ் டீம், நீங்கள் சீசன் 3 மாதிரி இது வரணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சீசன் 3 மாதிரி ஒரு சீசன் இதுக்கப்புறம் வரப்போகிறது கிடையாது. அந்த சீசனில் எல்லாமே இருந்துச்சு. லவ் வேணுமா லவ் இருந்துச்சு, சண்டை வேணுமா சண்டை இருந்துச்சு, அதுக்கப்புறம் எல்லா வகையான கண்டென்ட் இருந்துச்சு. அங்கே பேசுறதுக்கு ஆள் இருந்துச்சு, சண்டை போட்டு ஊரில் ஆள் இருந்துச்சு, எல்லா வகையான கண்டென்ட்டையும் குமிச்சு வச்சுருந்தாங்க. அதுதான் பிக் பாஸ் சீசன் 3. ஸோ அந்த மாதிரிலாம் இன்னொரு சீசன் நீங்கள் எடுத்துகிட்டே வர முடியாது. ஸோ தயவு செய்து அப்படியே ட்ரை பண்ணாதீங்க. சரி ஓகே, இன்னைக்கு அப்போ மார்னிங் ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் கடுமையான மொக்கையான ஆக்டிவிட்டி தான். பட் இதில் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். என்னன்னா துஷாரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த வீட்டுக்குள்ளே சொல்லிட்டே இருப்பாப்புல, அண்ணன் உங்ககிட்ட நடிப்பு கற்றுக்கணுன்னே, அண்ணன் நீங்கள் நடிப்பு நல்லா தான் பண்ணுறீங்கண்ணே, அண்ணன் உங்கள் கூட சேர்ந்து நடிக்கணுன்னே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லிட்டே இருப்பாப்புல. ஓகே, அதை இன்னைக்கு நிறைவேற்றிட்டாப்புல. அவரோட மிகப்பெரிய ஆசை இன்னைக்கு நிறைவேற்றின்னு நினைக்கிறேன். ஸோ துஷார் அவர்கள் நடித்து காமிக்கிறாப்புல, ஃபுல்லாக சொல்லுக்கு எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி தர்பூசணி வச்சு நடிச்சு காய்க்கிறாப்புல. ஸோ அடுத்ததான் அங்கே வர்ற அவங்க பேர் என்ன, மாயா இல்லை, ஐயோ இவர் வேற குறுக்க நம்ம ராஜீவ் காந்தி இப்போ பிரவீன் காந்தி குறுக்க வந்து ஏதாவது ஒரு பேரை சொல்லி விட்டு போயிடுறாரு, அது நம்ம வாய்க்குள்ள வந்துடுது. ஸோ விஜய் பார்வதி அவர்கள் அவங்க ஒரு நடிப்பை போடுறாங்க. காய்ஸ் எனக்கு தெரிஞ்சது நடிப்பு மாதிரி தெரில, அங்கே நடந்த ஆக்ஷனும் அவங்க சொன்ன வாய் வார்த்தைகள் எல்லாமே உண்மை மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா நடிக்க சொன்ன ஏரில் போய் நம்ம தர்பூசணி நெஞ்சிலே மிதிச்சுட்டாங்க. அந்த மனசை அவங்களுக்கு என்னங்க பாவம் பண்ணாரு? என்ன பாவம் பண்ணாரு? அவர் நெஞ்சிலே மிதிக்கிறீங்க, ஆக்டிங் தான் இல்லைன்னு சொல்ல, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அது என்ன ஏரில் போய் மிதிக்கிறது? தப்பி தவறி படாத இடத்துல பட்டுக்கிட்டு போய் இந்த தர்பூசணி ஏதாவது ஆயிப்போச்சுன்னா யார் பார்க்குறதுன்னு கேட்குறேன். இதில் ஆக்டிங் பேரில் ஒரு நெஞ்சில் ஒரே மிதி. இது நான் நினச்சேன், இது வந்து அப்புறமா நடக்கும்னு நினச்சேன். பட் இன்றைக்கே பார்வதி அவர்கள் ஆக்டிங்கில் போட்டு தள்ளிட்டாங்க. அப்புறமா டாஸ்கிஸ்ன்னு வரும்போது இந்த மாதிரி மிதிப்பாங்கன்னு நினச்சேன். சரி ஓகே, நெஞ்சில் ஒரு மிதியை போட்டாச்சு. மிதிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டைலாக் சொன்னாங்க பாருங்க. இது உண்மையாகவே டைலாக்கா இல்லை அதாவது டீமில் எழுதி கொடுத்தாங்களா தெரில அப்படின்னு சொல்ல வரேன். என்ன டைலாக்னா, எப்போ இருந்தாலும் என்ன இருந்தாலும் நான் தான் உன் லவ்வர் அப்படின்ற மாதிரிங்க. காய்ஸ் இது உண்மையாகவே டைலாக் தானா? எனக்கு தெரியல, அதான் கேட்டேன். ஸோ மொத்தத்தில் வீட்டுக்குள்ளே அவ்வளோதான் இருக்குது. கடைசியில் விக்ரம் அவர்கள் நடித்து காமிக்கிறாப்புல. யார்? நம்ம விக்ரம். அவர் பயங்கரமாக நடித்து காமிக்கிறாப்புல. ஸோ அவர் அப்படி நடித்து காமிக்கிறத பார்த்துட்டு இந்த வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு நடிப்பு அரக்கன் இன்னொருத்தருக்கு அந்த நடிப்பு அரக்கன் பட்டத்தை கொடுக்குறாப்புல. நம்ம தர்பூசணி அண்ணன் கூப்பிட்டு இந்த பிக் பாஸ் வீட்டோட நடிப்பு அரக்கன் நீங்க தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவர் ரொம்ப பெருமையா அந்த படத்தை வாங்கிக்கிறாரு. சுத்தி இருக்க எல்லாரும் ரொம்ப பெருமையா ஓ பெரிய பத்மபூஷன் விருதை கொடுக்குறாங்க. பெருமைப்படுறதுக்கு புரியல பிக் பாஸ் டீம், புரியல என்ன ட்ரை பண்றீங்க? உங்களை வச்சு என்ன ட்ரை பண்றீங்க? கண்டென்ட்டே வராது. இவரை நீங்க இப்படி விட்டீங்கன்னா அது ஃபன்னும் கிடையாது. ஒரு மாதிரி 1000 பிக் பாஸ் 1000 தயவு செய்து அவரை சொரிஞ்சு டெய்லி சண்டை போட வைங்க. அப்படியே தான் பண்ணால் கூட தான் ஓரளவு கண்டென்ட் நல்லா இருக்குது, அவருக்கு ஓட்டுக்களும் வருது, நல்லா இருக்குது, ஒரு மாதிரி நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னீங்க, நாடு தாங்காது காய்ஸ், நாடு தாங்காது. பட் ஒன்று சொல்லி ஆகணும் ப்ரோ, இந்த டீம் இந்த வருஷம் வந்து டீமே மொத்தமாக சரியில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எடுத்து போட்டிருக்க ஆட்கள் சரியில்லை, வீட்டுக்குள்ள கொடுத்துருக்க டாஸ்க்கும் எதுவும் சரியில்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதை ரொம்ப லோ பட்ஜெட்டில் அப்படியே ஒரு நார்மலாக கொண்டு போயிட்டு அவங்களுக்கு வேண்டப்பட்ட யாரோ ஒருத்தருக்கு இந்த டைட்டிலை கொடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தோணுது. எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த மாதிரி சும்மா அப்படியே மொக்க கண்டென்ட் எடுத்து போட்டு அவங்கள வச்சு சும்மா அப்படியே கண்டென்ட்டை உருவாக்கி கொஞ்ச நாட்கள் அப்படியே ஓட்டி கொண்டு போயிட்டு
கடைசியில் அவங்க விருப்பப்பட்ட ஒரு ஆளுக்கு வந்து டைட்டிலை கொடுத்து இந்த சீசனை முடிச்சிடலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்களோன்னு எனக்கு தோணுது. வேணா பாருங்க, இந்த வீடியோ வேணா எடுத்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சீசனில் சபரி அவர்களுக்கு தான் டைட்டிலை கொடுப்பாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன் ப்ரோ, சபரி அவர்கள் தான் டைட்டில் கொடுப்பாங்க. ஏன்னா நான் கவனித்த ஒருத்திக்கு அந்த ஒரு மாடுலேஷனில் தான் அந்த சீசன் போயிட்டு இருக்குது. இவங்க எல்லாரையுமே கண்டென்ட் கொடுக்க வச்சு பின்னாடி சபரி அப்படிங்கிற ஒரு நபரை நல்லவராகவே காமிச்சு கொண்டு வந்துட்டு இவங்க எல்லாம் கடைசியில் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நெகட்டிவ் வாங்கி மக்கள்கிட்ட பயங்கரமாக அடி வாங்கி இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்களா, அதுக்கப்புறம் அந்த நபருக்கு ரொம்ப ஈஸியாக டைட்டில் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிவிட்ருவாங்கன்னு எனக்கு தோணுது. எனக்கு ஏதோ மைண்டில் அப்படி தான் தோணிட்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள் காய்ஸ், உண்மையாகவே வீட்டுக்குள்ளே தர்பூசணி அவர்கள் பண்ணுற கண்டென்ட்லாம் நல்லா இருக்கா? அதாவது சண்டை கண்டென்ட் வரும்போது கூட ஓகே, ஓரளவு சண்டை அப்படின்னு சொல்லி போயிடுது. பட் அதை தாண்டி அவர் பேசுகிற விஷயங்கள், சும்மா இந்த கேமராட்ட போய் கத்துற விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் நடிக்கிறேன்னு சொல்லி பண்ணுற விஷயங்கள், அதெல்லாம் எனக்கு இரிட்டேட் ஆகுது. எனக்கு பர்சனலாக சுத்தமாக பிடிக்கல. ஸோ இதை பற்றியே உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் போடுங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எதாவது நடக்கும்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச அடுத்த வாரம் தான் கண்டென்ட் இருக்கும் ப்ரோ. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு பெருசாக கண்டென்ட் இருக்கான்னு தோணுது. ஏன்னா அப்படி சண்டைன்னு ஏதாவது ஒன்று இந்த வீட்டில் இருந்துச்சுன்னா காலையில் முதல் ப்ரோமோவில் போட்டிருப்பாங்க. ஏன்னா சண்டையை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் வந்துடும். அப்போ தான் அது வந்து அன்னைக்கான டேயை வந்து ஹைப் பண்ணும். பட் இன்னைக்கு முதல் ப்ரோமோவே அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ள சண்டைகள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு என்ன கொஸ்டின்னா, ஓகே இவங்களை எடுத்து போட்டிருக்கிறதெல்லாம் ஓகே, டாஸ்காச்சும் நல்லா கொடுக்கலாம்ல. இவங்கெல்லாம் போட்டியாளர்கள்லாம் நம்ம என்ன தான் கழுவி ஊற்றாலும் ஓகே, டாஸ்காச்சும் நல்லா கொடுக்கலாம்ல. ஒரு டாஸ்க்கை கொஞ்சம் ஆக்டிவாக வீட்டுக்குள்ளே சண்டை போடுற மாதிரி கொடுத்துக்கிட்டா கண்டிப்பாக அது ஒரு கண்டென்ட்டாக மாறும், பார்க்குற மக்களுக்கு ஓகேன்னு ஒரு ஃபீல் வரும். ஆனால் நீங்கள் டாஸ்க்கே எப்படி கொடுத்தீங்கன்னா எப்படி? ஸோ நான் சொன்ன மாதிரி தான், நான் அடுத்த வாரம் தான் டாஸ்க் இருக்கும் ப்ரோ. அடுத்த வாரம் தான் எனக்கு தெரிஞ்சு ஏதாவது கண்டென்ட் வரும். இந்த வாரம் இப்படி தான் மாற்றி இவங்க அரைச்சமாவை அரைக்கிறது, ஒரே விஷயத்த சொல்லிகிட்டே சுற்றுறது, ஒரே சண்டைகளை ரிட்டன் போடுறது, இதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரங்கள் இருக்கும். மற்றபடி கண்டென்ட் எல்லாம் நம்ம அடுத்த வாரம் தான் பார்க்க வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரத்தோட எட்ஜில் வந்து ஒயில் கார்டையும் உள்ளே விட்டாலும் விட்டுருவாங்க. ஏன்னா அவ்வளோதான், இதுக்கப்புறம் இவங்கள வச்சுலாம் நம்மளால் மேய்க்க முடியாது ப்ரோ. ஏன்னா இவங்ககிட்டலாம் கண்டென்ட்டே இல்லை. ஒரு சில பேர்லாம் உட்கார்ந்த மேனிக்கு உட்காந்துருக்காங்களே தவிர சத்தமே வர மாட்டேங்குது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இவங்களெல்லாம் தெரிஞ்ச ஒரு 4-5 பேர் இந்த வீட்டுக்குள்ள விட்டா பயங்கரமாக இருக்கும். ஏன்னா மலையாளத்தில் அப்படி தான் பண்ணாங்க. ஒரு 2 வாரங்கள் போனோன்னே அவங்கள பற்றி தெரிஞ்ச பல ஆட்களை வீட்டுக்குள்ள விடும்போது இவங்களுக்கான கதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ள வந்து பேசி சொல்லி அடித்து சண்டையை போட்டு உருண்டாங்க. அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அதுதான் மலையாளத்தை கொஞ்சம் பீக்கில் கொண்டு போச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி தான் நடக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் போடுங்க. இப்போ அடுத்த வாரமே இந்த சீசனை முடிக்கிறாங்க ப்ரோ அப்படின்னு வச்சுக்கலாமா? அடுத்த வாரமே இந்த சீசனை முடிக்கிறாங்கன்னா யாருக்கு நீங்கள் வந்து டைட்டில் கொடுக்கலான்னு சொல்லுவீங்க? அடுத்த வாரத்தோட முடிஞ்சுப்பா பிக் பாஸ், அப்போனா இந்த வீட்டில் இருக்க இந்த ஒரு நபர் ஓகேவா ஃபீல் ஆனார் ப்ரோ, யாரை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. என்ன கேட்டால் நோ ஒன் ப்ரோ, நோ ஒன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா லாஸ்ட் சீசன் நம்ம இதே மாதிரி தான் பேசணும். லாஸ்ட் சீசனுமே யாருக்குமே டைட்டிலுக்கு டிசர்வ் இல்லைன்னு சொல்லி பேசணும். ஆனால் லாஸ்ட் சீசன் ஆச்சும் வீட்டுக்குள்ள சின்ன கண்டென்ட் இருந்துச்சு, வெளியே நிறைய கண்டென்ட் இருந்துச்சு, பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஆனால் இந்த சீசன் அது கூட இல்லை. முக்கியமாக மக்களால் இந்த சீசனில் இருக்க யாருக்குமே ஒரு ஃபேனாக ஆக முடியல, ஒரு ரசிகனாவோ எதுவுமே ஆக முடியல. அந்த ஒரு நிலைமையில தான் அந்த சீசன் போயிட்டு இருக்குது. ஸோ என்ன மாதிரி கிளிக் ஆகி போக போகுதுன்னு தெரில. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் யாருக்கு டைட்டில் கொடுக்கலாம், என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. அண்ட் கமாருதீன் நல்லா மாட்டிக்கிட்டாப்ல ப்ரோ. கமாருதீன், கெமி, எஃப்ஜே, இந்த 4 பேர் பயங்கரமாக கேஸில் மாட்டிக்கிட்டாங்க. இந்த 4 பேர் என்ன ஆக போகிறாங்கன்னு தெரில. சாட்டர்டே சண்டே ஏகப்பட்ட சம்பவங்கள் இருக்குன்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போட்டு வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் காய்ஸ். கடுமையான பிக் பாஸ் வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. தரமாக இருக்குது, குஷியாக இருக்குது.